இன்றைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நாங்கள் அடிக்கடி தியானிப்போம். ஒருவேளை நீங்கள் நிறைய வீடியோஸில் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை. ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸடாக நாங்கள் ஃபீல் பண்ண வச்ச வார்த்தை அது. என்ன வார்த்தைன்னா 2:12 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள். உண்மையிலே நீங்கள் உங்களுடைய 3-4 தலைமுறைக்கு முன்னாடி போய் பாருங்களேன். நிறைய பேர் கிறிஸ்தவர்களே அல்ல. அப்படி எத்தனை பேர் சொல்வீங்க? என்னுடைய தாத்தா பாட்டி யாருமே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. எவ்வளவு கை தூக்குறாங்க பாருங்க. அப்போ நியாயமா பார்த்தா இந்த ரட்சிப்பு இல்லைன்னா நீங்க இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க, எங்கேயோ இருந்திருப்போம். நம்ம தாத்தா பாட்டியினுடைய இல்ல அதோட என்னப்பா பாட்டன் பூட்டியா அவர்களுடைய வழியிலேயே போயிருப்போம். கொள்ளுப்பாட்டன். எங்க சைட்ல பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மாவை பெற்ற அம்மா வழி பாட்டி லக்ஷ்மி பாட்டி, ப்ராப்பர் தமிழ் பிராமின் ஐயர். என்னுடைய கணவர் சைட்ல பாத்தீங்கன்னா சண்முகராஜன் பிள்ளை தாத்தா, திண்டுக்கல்ல இருந்து வந்த சண்முகராஜன் தாத்தா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறோம், அன்றைக்கு லக்ஷ்மி பாட்டிக்கு கிடைக்காத ரட்சிப்பு, சண்முகராஜன் தாத்தாக்கு இல்லாத ரட்சிப்பை ஆண்டவர் ஜெசந்தாக்கி எனக்கும் டேவிடாக்கி இவருக்கும் கொடுத்துருக்கிறாருன்னா எவ்வளவு பாக்கியமுள்ள கிஃப்ட் தெரியுமா அது? அல்லேலூயா. அதனால தான் வசனத்துல கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம் நம்மெல்லாம். உண்மையிலேயே we don't belong to Christ. கிறிஸ்துவை சேராதவர்கள். 2வது, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இஸ்ரவேலினுடைய காணியாட்சி எங்கெங்க இருக்குது? கானான்ல இருக்குது. யோர்தானுக்கு இக்கரையில் 2.5 கோத்திரத்திற்கும் அக்கறையில் 9.5 கோத்திரத்திற்கும் ஜாஷ்வா பிரிச்சு கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். அங்க யாருக்காவது நம்மளுக்கு நிலம் இருக்கு? யாருக்காவது நிலம் வச்சிருக்கீங்களா காணியாட்சியில? இல்லை. ஸோ அதுவும் கிடையாதா? ஸோ கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். வாக்கு தத்தம்னா யாருக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆபிரகாம் என்னுடைய தாத்தா, அந்த வம்சாவளியில நான் வந்திருக்கிறேன். யாராவது உட்கார்ந்து இருக்கிறோமா இங்க? இப்போ உங்க தாத்தா பேர் ஆபிரகாமா இருக்கலாம், நான் சொல்றது ஒரிஜினல் ஆபிரகாம் தாத்தா. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கும் அந்நியரா இருந்திருக்கிறோம். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்திருக்கிறோம், தேவனற்றவர்களா இருந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மளை இங்க ஆண்டவர் அவருடைய பிள்ளையா உட்கார வச்சிருக்கிறாருன்னா ரட்சிப்பு தான் காரணம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு தான் காரணம்.